காலையில் அரோரா வந்து கேமரா முன்னாடி தன்னுடைய உண்மையான காதலனுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. அதாவது அவர் வந்து ஒரு ஃபாரினர், அவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த பையன் கிடையாது. கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. கேமராவில் அவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க. அதை அவர் பார்க்க போகிறாரான்னு தெரில. அதுக்கப்புறம் தான் பார்வதி அம்மா வந்தாங்க. அதுக்கப்புறம் அரோராவுடைய ஃப்ரெண்டு ரியாவும் இன்னொரு நபரும் வந்திருந்தாங்க. வந்தவங்க தரமான சம்பவத்தை செஞ்சுருந்தாங்க டு அரோரா அண்டு பார்வதி. அரோரா கிட்ட வந்து ரியா வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி, நீ என்ன துஷாரை லவ் பண்ணுறியா? இவங்க இல்லைன்றாங்க. அப்புறம் என்ன டேஸுக்கு நீ துஷார் அவனை நினச்சி அழுதுகிட்டு உன் டைம் எதுக்காக நீ வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு அங்கே ஆரம்பித்து பார்வதியை போட்டு கிளின்னு கிழிச்சாங்க. அதாவது எந்தெந்த இடங்கள்லாம் சர்க்காஸ்டிக்காக பார்வதியை வந்து போட்டு பொழகணுமோ, கமருதனை எந்த இடங்கள்லாம் போட்டு பொழகணுமோ அந்தந்த இடங்களெல்லாம் வந்து பொழந்து விட்டாங்க ரியா. உண்மையை நிறையா ஓப்பனாகவே பேசியிருக்காங்க. குறிப்பாக திவ்யா கிட்ட அவங்க கன்வே பண்ண விஷயங்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பார்வதியுடைய அம்மா இருந்தாலும் பார்வதியை வச்சு பொழந்துட்டாங்க ரியா. அதாவது ரவுண்டாக உட்காந்து எல்லாரும் பேசுவாங்கல்ல, அப்படி பேசும் பொழுது பல விஷயங்களை வந்து பார்வதி வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. பார்வதி தேவையில்லாமல் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டு ஸ்ட்ரிக்டாக ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. அரோரா வந்து உங்களை விட்டு விலகின பிறகும் நீங்கள் அரோராவை நோண்டுறது நல்லா இல்லை, தயவுசெய்து அவளை நோண்டாதீங்க, அவகிட்ட வந்து இது பண்ணாதீங்க, அவளை விட்டுருங்க அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். வெளியில் இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து சண்டை வந்திருக்கும் உங்களுக்கு எனக்கும் அப்படின்னும் போது முதல்ல இந்த மேடம் எங்கள் கை என்ன பூ பறிச்சிக்கிட்டு இருக்குமா அப்படின்னு அம்மா இருக்காங்கல்ல, அந்த அம்மா இருக்கிற திமிரு ஒரு பக்கம் இது இருந்தாலும் கேம் வைஸ் பார்வதியை வந்து போட்டு முடிச்சு விட்டாங்க ரியா. நீங்கள் உங்களுடைய கேமுக்காக யாரை வேணாலும் பஸ்ஸுக்கு அடியில் போட்டு போயிடுவீங்க. எப்படிப்பட்ட நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் நீங்கள் ஜெயிக்கணுன்றதுக்காக இன்னொருத்தவங்கள நீங்கள் செஞ்சுருவீங்க. அந்த விதத்தில் நீங்கள் வந்து ரொம்ப 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 திறமையான ஒரு பிளேயர் பார்வதி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா முன்னாடியே பார்வதியை போட்டு பொலன்னு பொழந்தது மட்டும் இல்லாமல் பார்வதி கூட தனியாக பேசியும் நீங்கள் வந்து ஒரு பையனுக்காக நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி இருக்குது. அது வந்து நல்லா இல்லை பார்க்குறதுக்கு. அது வெளியில் எப்படி இருக்குன்னா, நீங்கள் அரோரா இவங்க 2 பேர் மட்டுமே வந்து அதை அனுபவிக்கிறீங்க. கமருதன் பேரே வரல. லிட்டரலாக ரியா வந்து எப்படி சொல்லிட்டாங்கன்னா, கமருதன் வந்து ஒரு மாதிரி சேஃப் கேம் ஆடுறாரு உங்களை வச்சுக்கிட்டு, நீங்கள் 2 பேர் அது அசிங்கமாக இருக்குது பார்க்க, ஒரு பையனுக்கு வந்து 2 பொண்ணுங்க அடிச்சுக்கிற மாதிரி இருக்குது, அது வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்வதி உடனே அப்போ கமருதன் வந்து என்னை வச்சு கேம் ஆடுறானா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அது தெரியாது அப்படின்னு ஒரு வார்த்தையை ரியா வந்து சொல்கிறாங்க. ஸோ திவ்யா கிட்டேயும் கூப்பிட்டு வந்து நீங்கள் முடிஞ்ச விஷயத்தையே திரும்ப பேசிக்கிட்டு இருக்கிறது மட்டும் நல்லா இல்லை, மற்றபடி நீங்கள் பண்ணக்கூடிய உங்களுடைய பேச்சில் பயங்கரமான ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்குது, கிளாரிட்டி இருக்குது. ஸோ உங்களுடைய அரோரா காம்போ வந்து நல்லா இருக்குது அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. உள்ளேயே பார்வதி வந்து நிறைய இடங்களில் வந்து நோஸ் கட் பண்ணியிருந்தாங்க ரியா. அதாவது நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஸோ நீங்கள் வந்து உங்களோட கேமுக்காக நீங்கள் யாரை வேணாலும் யூஸ் பண்ணிப்பீங்க, யாரை வேணாலும் நீங்கள் வந்து பஸ்ஸுக்கு அடியில் வந்து த்ரோ பண்ணிடுவீங்க. வந்தபோதே நீங்கள் எல்லாரும் வந்து ஒருத்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா அது பார்வதிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா மற்றவங்களை டார்கெட் பண்ணுறேன்னு சொல்லி, மற்றவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் வளர்த்து விட்டாங்க அவங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. எக்ஸாக்ட்லி பார்வதி மற்றவங்களை போயிட்டு வம்பிழுத்து அவங்க வந்து பார்வதி போட்டு கிளின்னு கிழிச்சு அவங்கெல்லாம் வந்து இப்போ விக்கல்ஸ்லாம் அமைதியாக இருந்தவரை வந்து டெவலப் பண்ணி விட்டதே பார்வதி தான். கண்டென்ட் கொடுக்குறாங்கம்மா, என்ன கண்டென்ட் கொடுக்குறாங்க இதைத்தான் ரியாவும் கேட்குறாங்க. வெளியிலேயே வந்து இவங்களுக்கு தெரில, எல்லாரும் இன்டர்வியூ எடுத்து திவாகரை இன்டர்வியூ எடுத்து பல இடங்களில் அவங்களோட கருத்துக்களை ஓப்பனாக சொல்லி தேவையில்லாமல் வந்து அரோரா வந்து அவங்க ஒரு மாதிரி டார்கெட் பண்ணுறாங்கன்னு நிறைய இடங்களில் பேசி ரியா அந்த மாதிரிலாம் வந்து பேசிட்டு தான் வந்திருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இப்போது இந்த வீட்டுக்குள்ளேயும் வந்து அவங்க சொல்ல வேண்டிய பாயிண்ட்டை டைரெக்டாக த்ரோ பண்ணி சொல்லிட்டு போயிட்டாங்க, கிளியராக சொல்லிட்டு போயிட்டாங்க. பார்வதி கிட்ட இருந்தது ரொம்ப கொஞ்சம் நேரம் மாதிரி தான் இருந்துச்சு. டக்குன்னு அவங்களோட நேரங்கள் போயிடுச்சு. அரோரா கிட்ட என்ன சொல்லணுமோ சொல்லிட்டாங்க, பார்வதி கிட்ட என்ன சொல்லணுமோ சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க வந்த வேலை முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் தான் மெயினான சம்பவம் கமருதனுடைய குடும்பம், அங்கே என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் நான் வரேன்.
நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.